கவலையுடன் இருக்கும் பொழுது நாகராஜன் என்ன சொல்லுகிறார்? நாகக்கண்ணி சுவாமி, குழந்தை இல்லை, நீயாவ வருத்தப்படும். பிள்ளை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வதே ரொம்ப கஷ்டம். நாகக்கண்ணி, என்ன நம்ம கிட்டதான் எவ்வளவு சொத்துக்கள் இருக்குமா? சரி, அதையெல்லாம் தான தர்மம் செய்தோமானால் நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்று நாகராஜன் சொல்ல 10 கடலிலே தான தர்மங்களை செய்தார்கள். செய்தும் ஒரு பலன் இல்லை. பொருளெல்லாம் போடும் மட்டும்தான் பிடிச்சோம். நாகக்கண்ணி பார்க்கிறா, இனி சிவபெருமானை நினைத்து தவத்தை செய்தால் கண்டிப்பா நமக்கு வரம் கிடைக்கும் என்று நாகக்கண்ணியானவள் 10 கடலிலே வந்து தவம் இருக்கப்படுகிறார். அவள் எப்படி தவம் இருக்கிறார்? சேலை வளர்ந்து கட்டி சரி ஆமா கடுமையாக சரி தவம் இருக்கும் பொழுது சிவபெருமான் பார்க்கிறார். நாகக்கண்ணி கடுமையா தவம் இருக்கிறாள். இவளுக்கு வரம் கொடுக்கணும்னு சொல்லி கைலாசத்தை விட்டு பகவான் புறப்படுகிறார். பார்வதி பகவானை வழிமறித்தாள். ஏளனம் பேசினாள். பகவானுக்கு கோபம், கடுமையான கோபம். பார்வதி 8 தீப்பொறிகளாக மாற்றி 8 தீப்பொறிகளை 8 முட்டைகளாக மாற்றி ஒரு பெட்டியை வைத்துக் கொண்டு சிவபெருமான் நாகலோகப்பட்டனம் நாகக்கண்ணி தவம் இருக்கிறார். பகவான் என்ன கேட்கிறாரு? பக்கத்துல நாகக்கண்ணி சுவாமி, நீ கடுமையாக தவம் இருந்தேமா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு கொள்ளை இல்லாத குறை என்ன குழந்தை இல்லை, நீ ஏமா வருத்தப்படுற அப்படின்னா இந்த வயிற்றுக்கு 8 முட்டைகள். சரி, இந்த 8 முட்டைகள் வைத்து 40 நாள் கடுமையான தவத்தை செய். 41ஆவது நாள் நீ கேட்டபடி அழகான குழந்தைகள். அப்படி சொல்ல இந்த நாகக்கண்ணியானவள் 8 முட்டைகளையும் 41 நாள் அடைகாத்து வருகிறார். அடைகாத்து வருமளவே